பள்ளிக்கூடத்தை தேடி போகிற பிஞ்சி கால்களுக்கு மத்தியில் என் அம்மாவோட கால்கள் என்னை சுமந்து நடந்தன. கல்வியை தேடி போக கால்கள் தேவையில்லை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி எல்லாம் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறாங்க. பரீட்சைக்கு கூட கட்டணம் இல்லை. தொடர்ந்து பள்ளிக்கு போய் படிக்க என் உடல்நிலை ஒத்துழைக்கலை. தலைமை ஆசிரியர் மூலமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எஸ்எம்சி எனக்கு உதவ முன் வந்தாங்க. இந்த ஆய்ச்சுமரலான் திட்டத்தில் இளைஞர்கள் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு ஒரு திட்டம், ரெண்டாவது கல்வி சம்மந்தப்பட்ட UPSR, PT3, SPM மாணவர்களுக்கு கல்வி போதனை. பெருமளவு நாட்களில் மருத்துவமனையிலே கழித்த போதும் நான் UPSR தேர்வில் 4A 3B எடுத்ததுக்கு காரணம் எஸ்எம்சி எனக்கு கொடுத்த இலவச பிரத்யேக வகுப்புகள் தான். அரசாங்க சிறப்பு நிதியால் இயங்குகிற ஆய்ச்சுமரலான் திட்டம் என் கல்வி தாகத்தை தணிச்சது. திட்டங்கள் செய்யும் பொழுது அங்கே நிதி பிரச்சனைகள் நடக்கும். இந்த நிதி பிரச்சனையை நாங்கள் பிரதமர்கிட்ட கொண்டு போனோம். பிரதமர் நிதி கொடுத்த பிறகு இந்த நிதி EPU, எக்கானமிக் பிளானிங் யூனிட் மூலமா ஸ்ரீமுருகன் இல்லத்துக்கு கொடுத்தாங்க. இந்த திட்டம் தொடரணும், நிறைய பேர் இதனால் பயனடையணும். எத்தனையோ பேர் என்னோட பிரச்சனையை பதிவு செஞ்சிருந்தாலும் எனக்கு கை கொடுத்தது அரசாங்கம்தான். என்னை போல இருக்கிறவங்களுக்கு சமூக நல இலாக்கா உதவித்தொகை தர்றதோட பிரத்யேக கருவிகள் மற்றும் சாதனங்களை வாங்கவும் உதவுறாங்க. நான் நிமிர்ந்து நிற்க இந்த அரசாங்கம் முதுகெலும்பாக இருக்கு. தட்டுனா திறக்கும், கேட்டால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்காமலே கிடைச்சது, தட்டாமலே கதவு திறந்தது. என் மீது நம்பிக்கை வைத்த மலேசியாவுக்கு நன்றி.